இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ தான் நீங்க வந்து ப்ரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எப்படி பண்ணா நமக்கு வந்து ஈஸியா நம்ம கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிங்க, முதல்ல வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் தெரியாம நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு வெப்சைட்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு போர்ட்டல்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறது இது கரெக்ட்டான விஷயம் தான். பட் அதுக்கு முன்னாடி நீங்க எந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ, அந்த லாங்குவேஜஸோட பேசிக்ஸ் கத்துக்கிட்டு, அதிலேருந்து வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். முக்கியமா வந்து இப்போ லெட்ஸ் சே வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் பேசிக் கம்ஃபர்டபுளா தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆன் டாப்ல ஏதாச்சும் நீங்க ஃப்ரேம் ஒர்க்ஸோ, லைப்ரரிஸோ தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எப்போ வந்து அ கோடிங் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெப்சைட் ஏதோ ஒரு எரர் வரும். இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் குடுத்துருந்துருப்பாங்க. இல்ல நீங்க தெரிஞ்சு ட்ரை பண்ணுவீங்க. ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருந்துருக்கலாம், வீடியோஸ்ல படிச்சிருந்துருக்கலாம். நீங்க ஜஸ்ட் போயிட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணா கூட, அந்த லைன்ல என்னென்ன மாரியான அ அ ஃபங்ஷனாலிட்டீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அத பத்தி தெரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தது என்னங்கன்னா, முக்கியமா எந்த ஒரு கோடிங் ஜெர்னியா இருந்தாலும், ஆ எரர் வர்றது சகஜம் தான். அத வந்து நம்ம எப்படி டீபக் பண்ணி, இப்போ இன்கேஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டா இருந்தா ஜாவாஸ்கிரிப்ட்டா இருந்தா கன்சோல் பண்ணியோ, இல்ல ஆ பேக் எண்டா இருந்ததுங்கன்னா பிரிண்ட் பண்ணியோ நம்ம வந்து பார்த்துட்டு ப்ரொசீட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ் போடுறீங்க, ஒரு ஃபங்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்ட்டு. ட்ரை பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா ஆனதுக்கப்புறமா, பிஃபோர் மூவிங் ஆன் டூ வந்து நெக்ஸ்ட் மாடியூல மூவ் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல நெக்ஸ்ட் ஃபங்ஷனாலிட்டி மூவ் பண்றதுக்கு முன்னாடி, இருக்கிற கோட வந்து கிளீன் பண்ணிட்டு, எது தேவையோ அத மட்டும் வச்சுட்டு, டெலீட் பண்ண கத்துக்கங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிறதுங்கிறது வேற. பட் வந்து அப்போதைக்கு அப்பவே வந்து கோட கிளீன் பண்ணிட்டு, நேமிங் கன்வென்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபைல்ஸா இருக்கட்டும், மாடியூல மூவ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து தென் அண்ட் தேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம நினைப்போம், எல்லாமே நம்மளே பண்ணணும். நம்ம வந்து கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு தாட் கூட இருந்திருக்கலாம். அந்த மாரி சினாரியோஸ்ல இனிஷியல் ட்ரை பண்ணுறது கரெக்ட்டு தான். பட் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ட்ரை பண்றீங்க, ஒர்க் அவுட் ஆகுது, ஆகல. இல்ல வந்து உங்களுக்கு நீட் உண்மையாலுமே தேவைப்படுது ஹெல்ப்புங்கும் பட்சத்தில, நீங்க வந்து ரொம்பவுமே ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. கேளுங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? கேட்கறதுனால நமக்கு எந்த ஒரு தவறுமே இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம கத்துக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அ என்ன சொல்றது? வீடியோஸ்லேருந்து கத்திருந்திருக்கலாம். இல்ல வந்து அ டுட்டோரியல்ஸ்லேருந்து கத்திருந்திருக்கலாம். இல்ல வந்து மத்தவங்க சொல்லிக் குடுத்தும் கத்திருந்திருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க எந்த லாங்குவேஜஸ் ஒர்க் பண்றீங்களோ, அந்த லாங்குவேஜோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேருந்து தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து டுட்டோரியல்ஸ், ஆர்டிகல்ஸ், வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர, ஓவர் த டைம் வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்ரோச் பண்றத கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா லேட்டஸ்ட் எனி ஃபியூச்சரா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகுற இடம் வந்து அந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலாங் த வேல ட்ரை பண்றது, தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ட்ரை பண்றது. அந்த பண்ணக்கூடிய ஏரியால ரொம்ப டெப்த்தா கத்துக்கிறது. இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, இப்ப லெட்ஸ் சே வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி பத்தி கத்துக்கிறீங்கன்னா, அந்த ஃபங்ஷனாலிட்டி பத்தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் ஆயிட்டு இருக்கு. 2வது எப்பவுமே கொஞ்சம் நியர் ஃபியூச்சர்ல நீங்க என்னென்ன மாரியான ஏரியாஸ் வந்து நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பார்த்துட்டு, அதில டெப்த்தா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு லாங்குவேஜஸ் எடுத்து கத்துக்கிறீங்கன்னா, அதனோட மினிமல் அ ஓகே ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த்ஸ் டவுன் த லைன்ல வந்து நீங்க அத யூஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அத அப்படி கத்துக்கிறது நல்லது. இல்ல அந்த கான்செப்ட் பத்தி ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா, இப்ப இருக்கிற டிஜிட்டல் எரால ஃப்ரீக்வென்ட்டா வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுவரைக்கும் இப்ப லெட்ஸ் சே வந்து நீங்க ஒரு ஒரு 6 மந்த்தோ, 1 இயர் டவுன் த லைன்ல வந்து அ இப்ப இப்ப கத்துக்கிறீங்க. 1 இயர் டவுன் த லைன்ல உங்களுக்கு தெரிய வருதுன்னா, அப்ப பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கங்க. ரொம்ப டெப்த்தா கத்துக்கணுங்கிற அவசியம் வந்து எகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த நீட். ஏன்னா, ஃப்ரீக்வென்ட்டா வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸா இருக்கட்டும், இல்ல லைப்ரரீஸா இருக்கட்டும், அது வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிட்டே இருக்கும், எவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு நீங்க வந்து அந்த லாங்குவேஜஸ்ல அப் டு டேட்டா இருக்கணும். அப்படி இல்லன்னுங்கிற பட்சத்தில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ தட் வந்து எப்பல்லாம் திருப்பி உங்களுக்கு அது மாரி ரெக்யர்மென்ட் வருதோ, நீங்க அத பத்தி எடுத்துட்டு ப்ரொசீட் பண்றது ஈஸியா இருக்கும். அடுத்தது என்னங்கன்னா, நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம பண்ணும்போது, நமக்கு இருக்கிற சிக்கலே என்னங்கன்னா
டக்குன்னு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, தென் வந்து கீப் ட்ரை. அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி பண்ணலாம், இல்லை அது ஒர்க் அவுட் ஆகலையா, வேறு என்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதோ சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அப்படியே வந்து எப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோடிங் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுறது. இது எப்படி கோடை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியுங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெட் மாதிரி இருக்கிற சோர்ஸில் நீங்கள் கெட்டோ பிட்பைக்கெட்டோ இல்லை வந்து அதர் சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு நீங்கள் சோர்ஸ் கோடோ கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக உங்களோட கோடை வந்து ட்ராக் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டியும் ஒரு ஸ்மாலர் சேஞ்சஸ் ஒரு ஸ்மாலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இதை வந்து நீங்கள் ரெக்வயர் பண்ணுறக்கோ இல்லை புதுசாக வந்து என்ன சேஞ்சஸ் வந்துருக்குங்கிறத டெஃபினிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு சோர்ஸ் கோடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பெஷிங் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டே டு டே இதில் வந்து நம்ம எப்படி ஸ்பீடப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இப்போ என்ன மாதிரியான எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ லெட்ஸ் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்களா, ஆட்டம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பைத்தாம் மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போகும்போது பைச்சாம் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏரியாவில் எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் முக்கியமான ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா மவுஸை டிபெண்ட் பண்ண தேவையில்லை, கீபோர்ட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப்பிங்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்ச் ஃபைல் செல் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மோர் தென் த்ரைஸ் பண்ணுறீங்களோ, திருப்பி திருப்பி பண்ண போகிறீங்களோ, அந்த விஷயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எப்படியாவது கற்றுக்குங்க. அந்த கற்றுக்கிட்டாலோ அதுக்கான ஆக்ஷன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலோ உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஜஸ்ட் பிளைண்டாக காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, அதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க. மூணாவது டீபக் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்குங்க. நாலாவது ஒவ்வொரு வாட்டியும் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது கோடு க்ளீன் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாடியுலரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது தேவைப்பட போது ஹெல்ப் கேட்க மறக்காதீங்க. அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் பாத்வே கிடைக்கும். அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் திருப்பி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போதோ இல்லை வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கன்சிஸ்டன்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனி டைம் எரர் வந்தாலும் சரி அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான சான்ஸாக எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமாக கோடை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்மாலர் கமிட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிவர்ட் பண்ணுறதோ இல்லை இம்ப்ரவைஸ் பண்ணுறதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டே டு டே ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ஜாய் யுவர் கோடிங் ஜெர்னி. தேங்க்யூ.